வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சர் கீயை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ராஸ்கோரையும் நம்ம எப்படி செக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணோம்னா நம்மளுடைய டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவாங்க. அதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த டைரக்ட் லிங்க்குக்கான பேட்சுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதாவது எஸ்எஸ்சி ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும். இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறாப்புல இருக்கும். நம்மளுடைய ரோல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுல கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதாவது இன்கரெக்ட் கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. கீழே வந்து நெக்ஸ்ட்டு வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அதுக்கான ஆன்சர் கீக்கான பேட்ஜு. இந்த பேட்சில் வந்து கீழே வந்து ஷோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து க்ளோஸ் அப்படிங்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் அப்படிங்க இருக்கிற இடத்துல இந்த இடத்துல செக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எந்த துறைக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கேண்டிடேட் வந்து கொடுத்தது விவசாயம். 3வது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், விவசாயம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் கரெக்டானது. டிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த இடத்துல விவசாயம் அப்படிங்கிறது வந்து கரெக்டானது. நம்ம சூஸ் பண்ணது அதே கொஸ்டின் கீழே இருக்கிறதுல வந்து சூஸ் பண்ணியிருப்போம். தேர்ட் ஆப்ஷன் வந்து இவர் சூஸ் பண்ணியிருக்காரு, விவசாயம் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். இதில் வந்து நம்மளுடைய ராஸ்கோரை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல்லில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேட்சுக்கான யூஆர்எல்லில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டைரக்ட் பேட்ஜு, அதாவது இந்த பேட்சுக்குள்ளே வந்து வரணும். இந்த பேட்சுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து கொடுத்துட்றேன், ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல உங்களுடைய யூஆர்எல்லில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜூஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்வீஸ் மேனா இல்லை பிடபிள்யூ கேண்டகிரிட்டா அப்படின்ட்டு கேட்பாங்க. நீங்கள் நவுன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் வந்து கேட்பாங்க. நம்மளுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதாவது மெயிலா ஃபீமேலா அப்படின்னு கேட்பாங்க. மெயில்னா மெயில் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேப்பர் லாங்குவேஜ், உங்களுடைய லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆப்ஷன் வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து இதாகிடுச்சு. அதாவது ஸ்கோர், உங்களுடைய ஸ்கோர் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து காட்டிட்டாங்க. கீழே இருக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல எழுதுனீங்க, எந்த சென்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே இருக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், உங்களுடைய நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் ராங்காக இருக்குது, எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டவுன்லோட் யுவர் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை மார்க் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்மளுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு ஆல் வீடியோ ப்ரொவைட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது எஸ்எஸ்சி மட்டும் இல்லாமல் ஆல் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றினா ஆல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மதிப்பெண்ணை தவறாமல் பதிவு பண்ணிட்டு போகணுங்க வரவங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் வந்து அதாவது கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி போடும்போது இது வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.